பாதுகாப்பு ஏற்பாடுகளை உளவுத்துறை டிஐஜி தர்மராஜன் நேரில் ஆய்வு செய்துள்ள நிலையில் கூடுதல் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் தீவிர ரோந்து பணிகள் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லம் என்பது சாணக்கியாபுரி என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை சுற்றி பல்வேறு வெளிநாட்டு தூதரகங்கள், அதே போல மற்ற மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் ஆகியவை அமைந்திருக்கின்றது. பக்கத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியாவும் இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு முதல்வர் விஜய் முதலாக டெல்லிக்கு வரக்கூடிய சூழலில் ஏராளமானோர் அவரை பார்க்க குழுமுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சிபிஐ விசாரணைக்கு அவர் டெல்லிக்கு வந்திருந்த போது கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது சிபிஐ அலுவலகத்தை சுற்றி இருந்தார்கள். காவல்துறையினர் கடுமையாக திணறி இருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இல்லத்தை பொறுத்தவரை நெருக்கடியான இடமாகவும் இருக்கிறது. பக்கத்திலேயே பெட்ரோல் போன்றவை எல்லாம் அமைந்திருக்கின்றது. எனவே கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும் பட்சத்தில் அது நிலைமையை மோசமாக்கிவிடும் என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு இல்லத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சாணக்கியாபுரி மெயின் ரோடு என்று சொல்வார்கள். அந்த இடத்திலும் தேவையான வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது. பார்க்கிங் ஏரியா அல்லாத பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் அவை உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகின்றது. இதற்கு முன்பாக முதல்வர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் வரும்படி இவ்வளவு கெடுபிடிகள் இருக்காது. ஆனால் விஜய் அவர்களை நேரில் பார்ப்பதற்கு ஏராளமான வருவார்கள் என்று உளவுத்துறை தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை எடுக்கப்பட்டிருக்கிறது. டிஐஜி தர்மராஜன் அவர்கள் நேரடியாகவே வந்து இந்த பணிகளில் மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இல்லத்தை சுற்றி 50க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல உள்ளே என்ட்ரி ஆக வேண்டியது யார் என்பதை கவனிப்பதற்காக தனியாக ஒரு குழுவும், வரவேற்பறை, முதல்வர் தங்கக்கூடிய அந்த விஐபி ஸ்வீட் ஹோம் போன்றவற்றில் ஒவ்வொரு அறையின் வாசலிலும் ஒரு காவலர் என்று நிறுத்தப்பட்டு உரிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவதை